ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அதேமாரி எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அதாவது நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு மோடு வந்திருக்கு. இந்த மோடில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த மோடு எப்போ ரிலீஸ் ஆக போகுது, யார் மேக் பண்ணியிருப்பாங்க, இந்த மோடில் என்ன அப்டேட் இருக்குன்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளில் வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த மோடு பார்த்திங்கன்னா நம்ம பாரத் பென்ஸில் BS4 மாடலில் மேக் பண்ணியிருக்க ஒரு பஸ் மோடு தான் நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பஸ் மேட் இன் இந்தியன் கேமுக்கு. அதேமாரி இந்த மோடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாமே நான் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு ஓவராலாகவே பார்க்குறப்பே தெரியும். அதாவது லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது. SAT ரத்னு அப்புடின்னு சொல்லி நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோட லிவரி வச்சு பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடு ரிலீஸ் ஆகிறப்ப வேறு லிவரியில் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு இப்பொழுதைக்கு அப்கமிங்கில் இப்படி தான் இருக்கும். நம்ம ரிலீஸ் அப்போ கூட வேறு லெவலில் கூட வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இது பார்த்திங்கன்னா நம்மளோட பாரத் பென்ஸ் மாடலில் BS4 டைப்பில் பஸ்ஸோட மாடல் இருக்கும். அப்படி தான் மாடல்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்மளோட பஸ்ஸோட எல்லா அப்டேட்டுமே, பஸ்ஸோட கேபினு, உள்ள இன்டீரியரு, எக்ஸ்டீரியர் எல்லாமே டீட்டெயிலாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ரியலாக சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பஸ் மோடு யார் மேக் பண்ணியிருக்காங்க, யாரோட சேனல் ரிலீஸ்ன்றது எல்லாமே நான் அந்த வீடியோஸ் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பாரத் பென்ஸில் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பாரத் பென்ஸோட சிம்பிளோட சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஜின் கவர், அந்த பானட் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி மாலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. கலர் லைட்லாம் பார்த்திங்கன்னாவே பகல்லேயே நல்லா பிளிங்க் ஆகி தெளிவாக தெரிகிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி கோவை டு பொள்ளாச்சி இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது கோவை டு பொள்ளாச்சி இந்த பஸ்ஸை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்டில் போட்டுப்போங்க. அதேமாதிரி இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை நம்மளோட கமெண்டில் போட்டுப்போங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்க, அதேமாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது இந்த மோடோட ஃபுல் அப்டேட் ஃபைல் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு கொம்பு மிரர், டூரிஸ்ட் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலாக, அதாவது சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பாரத் பென்ஸோட சிம்பிள் கொடுத்து ட்ராவல் வித் த ஸ்டார் அப்படின்னு சொல்லி நேமும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பஸ்ஸோட நீங்கள் நேரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை பார்த்தவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, இந்த பஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கோவை டு பொள்ளாச்சி ரூட்டில் போகிற அந்த சைடில் பார்த்திங்கன்னா நேமும் செட் பண்ணியிருக்காங்க. அது பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் தெரிஞ்சிருக்கும். லைட்டிங்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கோவை டு பொள்ளாச்சி மேலாம் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிரேக் லைட்டிங் எல்லாமே சூப்பராக ரியலாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சைட்லலாம் பாருங்கள் எல்லாமே ரியலாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டெப்ஸு, பஸ்ஸு உள்ளே இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாரி சைடில் கீழெலாம் பார்த்திங்கன்னா கலர் லைட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி பஸ்ஸோட அவுட்டர்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பஸ்ஸோட கேபின் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நமக்கு பஸ்ஸோட கேபின் வியூவில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாரத் பென்ஸில் BS4 டைப் கொடுத்துருப்பாங்க. அதுமாரி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கலர் லைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா தெரியும். டூரிஸ்ட் மிரர் பார்த்திங்கனாலும் நல்லா தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த மோடை மேக் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீம் TNBR அஃபிஷியல் அவங்க தான் மோடை மேக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட AC என்டர்டைன்மெண்ட் பஸ் சைடு அவங்களோட சேனலில் தான் மோடு ரிலீஸ் ஆக போகுது. அவங்க சேனலில் தான் இந்த மோடை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்க தான் இந்த மோடுக்கான ஓனராக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி அவங்களோட சேனல் நேமும் மேலே கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சவுண்ட், அதாவது அந்த ரேடியோ, அதாவது நமக்கு அந்த ஆம்போட இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா லைட்டோட எஃபெக்டோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோ, ஒரு விநாயகர் சிலை, அப்புறம் நம்ம தேசிய கொடி, இந்த கொஞ்சம் சின்ன சின்னதாக செடி இருக்க மாதிரிலாம் க்ரீன் கலரில் சூப்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு BS4 ஸ்டேரிங் தான், அதாவது பாரத் பென்ஸோட ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி மீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு முள்ளு மீட்டர்ஸ், டிஜிட்டல்ஸ் எல்லாம் மிக்ஸில் தான் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ரைட் சைடில் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு GPS மேப்பை ஆட் பண்ணியிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா, லைனா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கடிகாரமா ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி லெஃப்ட் சைடுல பஸ்ஸில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கண்டக்டர் வந்து கூட வந்து உட்காந்துருக்க மாரியும் குடுத்துருப்பாங்க. இதுதான் இதில குடுத்துருக்க கேபினோட அப்டேட்டு. அடுத்தது நம்மளுடைய அ இன்டீரியர் போய் பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பஸ்ஸோட உள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ரியலா, நீட்டா குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம அந்த டிரைவர் கேபின் வியூவும் நல்லா சூப்பரா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு சீட்லாம் பார்த்தீங்கன்னா, பாரத் பென்ஸோட சீட் எப்படி இருக்குமோ, அதாவது நம்ப கார் சீட் எப்படி இருக்குமோ, அதே மாரி வந்து வச்சிருக்காங்க. மேல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரியலா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சீட்டோட கலரு, முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ரியல் கலரா குடுத்துருப்பாங்க. நமக்கு இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரியலா எல்லாமே சேமா ஒரே கலர்ல இருக்க மாரி சீட்ஸு, உள்ள மேல இருக்க எல்லா டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெட் கலர் வித் ஒயிட் கலர் கலந்த மாரி குடுத்துருப்பாங்க. சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரியலா சூப்பரா குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பஸ்ஸோட அவுட்டர் எல்லாம் பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க. நமக்கு பஸ்ஸோட அவுட்டர் வியூல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது மேலலாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா அந்த ரெட் லைட் வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா லைட்டா வச்சிருக்காங்க. மேல பார்த்தீங்கன்னா, கேபின்ல பார்த்தீங்கன்னா, பின்னாடி 2 வந்து ஒரு லோடு ஏத்துன மாரி, அதாவது ஒரு பாக்ஸு பிளஸ் வந்து ஒரு மூட்டை 2 மூட்டை வந்து வச்சிருக்க மாரி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி பஸ்ஸோட ஓவரால் வியூ வந்து சைட்ல எல்லாமே எக்ஸ்டீரியர் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்க. ரியலா சூப்பரா இருக்கும். மாலலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரியலா மால் எப்படி இருக்குமோ அதே மாரி ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் கீழ பார்த்தீங்கன்னா, இந்த 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னா, பார்டராட்டம் வந்து குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி எல்லாமே ரியலா சூப்பரா குடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுமாரி இந்த மோடு பார்த்தீங்கன்னா, எப்ப ரிலீஸ் ஆகுது அப்புட்ன்னு நான் இந்த இதிலேயே இப்பயே சொல்லிர்றேன். அதாவது நமக்கு பொங்கல் அப்போ வந்து ஸ்பெஷல் ரிலீஸா நமக்கு வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ஏசி என்டர்டெயின்மென்ட் பஸ்ஸில். 14, 15, 16, 17 இந்த டேஸ்ல 4 நாள்ல ஏதாவது ஒரு நாள் வந்து கன்ஃபார்ம் அதுக்கு வந்து நமக்கு ரிலீஸ் பண்றேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் குடுக்க முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் குடுங்க. அதேமாரி இந்த மோடு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொங்கல்ல அந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள் நமக்கு வந்து இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம அவங்க சேனல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பொங்கல் அப்ப கட்டாயம் இந்த மோடு வந்து ரிலீஸு. அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் குடுக்க முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து பொங்கல் அப்ப நமக்கு வந்து இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதேமாரி அவங்களோட சேனலுக்கான லிங்க்கு வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். அதில வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க இந்த மோடுக்கான வீடியோ அப்டேட் குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அதில வந்து நமக்கு எப்ப மோடு வந்து கன்ஃபார்மா ரிலீஸ்ன்றத வந்து நம்ம வந்து அதில வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்ல மோடு ரிலீஸ் ஆகுறப்ப நானும் வந்து கட்டாயம் வந்து வீடியோ போடுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதேமாரி இந்த மோடு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம தமிழ்நாடு மாடல்ல ரெடி பண்ண ஒரு பஸ்ஸோட ரியலான அ இது எப்படி இருக்குமோ, அதே மாரி வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மோட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் வாங்க. நமக்கு டிரைவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா நீட்டா இருக்கு. அதாவது பாரத் பென்ஸ் அதாவது உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த லுக் அதாவது நமக்கு டிரைவ் பண்றப்ப அந்த பாரத் பென்ஸ் லாரியில எப்படி இருக்குமோ, அதே மாரி சேமா ரியலா குடுத்துருக்காங்க. அதாவது அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதோட ஃபீல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரியலா சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டியரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம இந்த பஸ்ஸுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அனிமேஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துரலாம். டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து நமக்கு இப்படி தான் குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணீங்கன்னா, முன்னாடி இருக்க அந்த இந்த இன்ஜின் கவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் குளோஸ் ஆகும். இந்த சின்னதா இருக்க அந்த இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுற மாரி குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி சைட்ல பார்த்தீங்கன்னா, கண்ணாடி அதாவது இந்த கிளாஸ் எல்லாம் ஓப்பன் க்ளோஸ் ஆகுற மாரி குடுத்துருப்பாங்க. நமக்கு செகண்ட் அனிமேஷன் கீ குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க அந்த மாலை, அதாவது அந்த பெரிய மாலை ஒண்ணு இருக்கும். அந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். இதான் செகண்ட் அனிமேஷன் கீ. அதேமாரி மேல பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லோடும் வந்து மறைஞ்சிரும். இதான் அதில குடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீ. அடுத்தது நமக்கு தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த நேம் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். சத்யஸ்ரீ அப்புட்ன்னு சொல்லி பெருசா இருக்கும். நம்ம வந்து ஆன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, எஸ்ஏடி கோவை டூ பொள்ளாச்சி அப்புட்ன்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாரி லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவா சொல்லிர்றேன். டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். நம்ம லைட் ஃபர்ஸ்ட் லைட் ஆன் பண்ணோனே எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். குட்டி லைட்லேருந்து எல்லாமே ஆன் ஆயிரும். செகண்ட் லைட் ஆன் பண்ணோம்னா, அதாவது ஹெட் லைட் வந்து ஆன் ஆகும். நமக்கு பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா, அதாவது இந்த டூரிஸ்ட் மிரர்ல இருக்கிறது, மேல இருக்கிற லைட்டு எல்லாமே பிளிங்க் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, வைப்பர் போட்டிங்கன்னா, அதோட லைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேலேயும் கீழேயும் சைட்ல போற மாரி அந்த லைட் எஃபெக்ட் கலர் கலரா சேஞ்ச் ஆகுறது எல்லாமே, இப்போ பார்க்கிங் லைட் அதாவது நம்ம வைப்பர் போட்டோம்னா வந்து சேஞ்ச் ஆகுற மாரி தெரியும். அதாவது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சைட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, கலர் லைட் நெறைய ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, கலர் லைட் நெறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த பஸ் மோட்ல வந்து இவ்வளோ தான் அப்டேட் குடுத்துருக்காங்க. அதாவது பாரத் பென்ஸ்ல பிஎஸ்4 டைப்ல பண்ணியிருக்க ஒரு மோடு.
அதுமாரி இந்த மோடு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீம் டிஎன்பிஆர் அஃபிஷியல் அவங்க தான் மேக் பண்ணியிருக்காங்க. அதேமாரி மோடு ஓனர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏசி என்டர்டெயின்மென்ட் பஸ் சைட் அவங்க சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் குடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு சப்போர்ட் குடுங்க. அவங்க நெறைய அப்டேட் வந்து நம்ம பஸ் மீடியா நியூஸ்க்கு குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோட சேனல்ல தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால அவங்களோட சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் குடுக்க முடியுமோ சப்போர்ட் குடுங்க. மோடு பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரியலா குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பஸ் மீடியா நியூஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு மோடா வந்து நமக்கு வந்து இதில வந்து இருக்கு. மறக்காம எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. அதேமாரி இந்த மோட்ல வந்து இவ்வளோ தான் அப்டேட் இருக்கு. அதுமாரி நான் வந்து இப்ப நான் இருக்க இடத்துல சேஃபா இருக்கேன். நீங்க இருக்க இடத்துல சேஃபா இருங்க. சேஃபா இருப்பீங்க நம்பிக்கையில இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.